2024 நம்மை விட்டு பிரிந்த பிரபலங்கள் யார்? ஒரு ரீவைண்ட் செய்கிறது இந்த தொகுப்பு. ஆண்டு தொடக்கத்தில் ஜனவரி 25ஆம் தேதி இளையராஜாவின் மகள் பின்னணி பாடகி பவதாரிணி புற்றுநோயால் உயிரிழந்த செய்தி திரை உலகை சோகத்திற்குள்ளாக்கியது. மகளின் மறைவில் இருந்து மீள முடியாமல் தவித்தார் இளையராஜா. பொல்லாதவன், வேட்டையாடு விளையாடு, வடசென்னை உள்ளிட்ட படங்களில் நடித்த டேனியல் பாலாஜி மார்ச் மாதம் தனது 48வது வயதில் காலமானார். எம்ஜிஆரின் தீவிர விசுவாசியாக அறியப்பட்ட தமிழகத்தின் முன்னாள் அமைச்சர் ஆர்.எம். வீரப்பன் வயது மூப்பு காரணமாக கடந்த ஏப்ரல் மாதம் காலமானார். இதேபோல தெஹிடி பட நடிகர் பிரதீப், நகைச்சுவை நடிகர் சேஷு, பிஜிலி ரமேஷ், நடிகர் கோதண்டராமன் உள்ளிட்ட துணை நடிகர்களில் திடீர் மரணமும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. மேலும் 19 வயதையான தங்கல் பட நடிகை சுஹானி டெர்மட்டோமயோசைட்டிஸ் பாதிப்பால் உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியது. மார்க்சிஸ்ட் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி உடல்நலக்குறைவு காரணமாக செப்டம்பர் 12ஆம் தேதி காலமானார். பழம்பெரும் நடிகையான சிஐடி சகுந்தலா தனது 84வது வயதில் செப்டம்பர் 17ஆம் தேதி காலமானார். இந்திய தொழில்துறையின் முகமாக விளங்கிய ரத்தன் டாடா அக்டோபர் 9ஆம் தேதி உடல்நலக்குறைவால் காலமான செய்தி நாட்டு மக்களை வேதனைக்குள்ளாக்கியது. கோலிவுட்டின் சிறந்த குணச்சித்திர நடிகரான டெல்லி கணேஷ் கடந்த நவம்பர் மாதம் 9ஆம் தேதி காலமானார். கர்நாடக முன்னாள் முதல்வரும் பாஜக மூத்த தலைவருமான எஸ்.எம். கிருஷ்ணா தனது 92வது வயதில் டிசம்பர் 10ஆம் தேதி காலமானார். காங்கிரஸ் மூத்த தலைவரும் ஈரோடு கிழக்கு தொகுதி எம்எல்ஏவுமான EVKS இளங்கோவன் கடந்த டிசம்பர் 14ஆம் தேதி தனது 75வது வயதில் உடல்நலக்குறைவு காரணமாக காலமானார். உலக புகழ்பெற்ற தபேலா இசைக்கலைஞரான 73 வயதான ஜாகிர் உசேன் டிசம்பர் 16ஆம் தேதி இதயம் தொடர்பான பிரச்சினையால் உயிரிழந்தார். மரங்களின் பாதுகாவலரும் பத்மஸ்ரீ விருது விழாவில் வெறுங்காலுடன் வந்து கவனம் பெற்ற சுற்றுச்சூழல் ஆர்வலர் துளசி கவுடா தனது 86வது வயதில் காலமானார். கார்த்தி நடித்த சகுனி படத்தை இயக்கிய இயக்குனர் சங்கர் தயாள் மாரடைப்பால் காலமானார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.